بسم الله الرحمن الرحيم بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. அடுத்த ஹதீஸ் வான் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள் அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال يوم الخندق. இத நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ். ஸலாத்துல் ஹவுஃப், அதாவது பயம் சம்பந்தப்பட்ட தொழுகையுடைய சட்டம் இறக்கப்படுவதற்கு முன்னால் நபி அவர்கள் என்ன சந்தித்த ஒரு யுத்தம் தான் ஹந்தக் யுத்தம், அகல் போர். அகலை தோண்டி சஹாபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மதீனாவை பாதுகாத்த யுத்தம். நபிகளால் கலந்து கொண்ட முக்கியமான மூன்றாவது யுத்தம். பல யுத்தங்களில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். பெரிய யுத்தங்களில் மூன்றாவது யுத்தம். அதே வேளையிலே அது வரைக்கும் நடந்த யுத்தத்திலே மிகவும் பெரிய ஒரு எதிர்ப்படை வந்து மதீனாவை சூழ்ந்து முற்றுகையிட்ட யுத்தம் தான் ஹந்தக் யுத்தம். ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு கடைசியிலே நடைபெற்ற யுத்தம். இதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அகலை அவர்கள் பாதுகாத்து கொண்டு, அகலுக்கு அங்கால் குறைஷி காஃபிர்கள், அகலுக்கு இங்கால் மதீனாவுடைய பக்கத்திலே முஸ்லிம்கள் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது சில நேரத்திலே அங்கே இந்த அம்பு வீச்சுக்கள் அதிகரிக்கும், பாய்ந்து வர பார்ப்பார்கள், அதை தடுக்க வேண்டிய நேரம் ஏற்படும். இப்படி பிஸியான ஒரு நேரம். இந்த நேரத்திலே ஒரு நாள் அவர்களுக்கு அசர் தொழுகை அப்படியே தவறி சென்று விட்டது. அதனால் மகரிபுக்கு பின்னால் தான் அசர் தொழுகை என்ன செய்தார்கள், தொழுதார்கள். அப்பொழுது தன்னுடைய கவலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த காபிர்கள் அசர் தொழுகையை என்ன தவறி போகக்கூடிய அளவுக்கு எனக்கு செய்து விட்டார்களே என்பதை அவர்கள் கவலையாக வெளிப்படுத்தும் பொழுது சொன்னார்கள், மல அல்லாஹு குபூரஹும் வ புயூதஹும் நாரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவாக ஒரு மனிதனுக்கு என்ன சபிப்பது கிடையாது. குறிப்பாக அவர்களுடைய சொந்த வேலைக்கு யாரையுமே சபித்தது கிடையாது. தாயிஃபுக்கு சென்றார்கள், அடிபட்டார்கள். என்ன ஒரு மலக்கு வந்து என்ன கேட்டார், நபி என்ன செய்யவில்லை, அதாபை இறக்குமாறு அல்லாஹ்விடத்திலே துவா பிரார்த்தனை செய்யவில்லை. அதனால் தான் நபிமார்களிலேயே ரஹ்மத்துன் லில் ஆலமீன், உலக மக்கள் அனைவர்களுக்கும் ஒரு அருட்கொடை என்பதாக அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டுகின்றான். அப்படிப்பட்ட இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு அசர் தொழுகையை பிற்படுத்துவதற்கு இந்த காவிர்கள் காரணகர்த்தாக்களாக இருந்ததற்காக சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கபறுகளையும் வீடுகளையும் நெருப்பினால் என்ன நிறைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மல அல்லாஹு குபூரஹும் வ புயூதஹும் நாரா. இப்போ அசர் தொழுகையை இப்படி மிஸ் பண்ணுறது வந்து அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய சிந்தனையில் எந்த அளவுக்கு என்ன தாக்கம் செலுத்தக்கூடிய விடயம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரார்த்தனையிலிருந்து. இப்போ நாங்கள் சில வேளை இந்த அசர் தொழுகை, இன்னொரு தொழுகையை நாங்கள் பிற்படுத்துவோம், விளையாட்டுடன் இருப்போம், கேளிக்கையுடன் இருப்போம். சில மறந்து இருந்தாலும் எங்களுக்கு ஞாபகம் வந்தால் தொழுவோம் வந்து எங்களுக்கு ஒரு கணக்கே இல்லை, அது சிந்தனையில் ஒன்றும் வராது, தடமாற்றமே வராது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை பாருங்கள், அசர் தொழுகையை பிற்படுத்துவதற்கு காரணமாக இருந்த காவிர்களுடைய வீடுகள் கபறுகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நெருப்பினால் என்ன நிறைக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். காரணம், கமா ஷகலூன அனிஸ் ஸலாத்தில் வுஸ்தா, அசர் தொழுகையை பிற்படுத்துவதற்கு அவர்கள் காரணமாக இருந்ததன் காரணத்தினால் என்பதாக சொன்னார்கள். அதற்கு பின் ஹதீஸிலே வருகின்றது இன்னொரு ரிவாயத்திலே, சும்ம ஸல்லாஹ பைனல் மக்ரிபி வல் இஷா. இதிலே ஒரு விளக்கம் இருக்கின்றது, ஹதீஸிலே வருகின்றது. அதற்கு பின்னால் நபி அவர்கள் அசரை தொழுதார்கள் மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையிலே, அசரை தொழுதார்கள் மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையிலே என்பதாக ஹதீஸ் வந்திருக்கின்றது. இதிலே இந்த வார்த்தையை வைத்து உலமாக்களுக்கு இடையிலே ஒரு சிறிய ஒரு கருத்து வேறுபாடு வந்திருக்கின்றது. அதாவது ஒரு மனிதர் ஒரு தொழுகையை தவறவிட்டால், தொழுகை நேரத்தை தவறவிட்டால், அவர் அடுத்த தொழுகைகளுக்கு செல்வதற்கு முன்னால் தவறுவிட்ட தொழுகையை தொழுதுவிட்டுத்தான் அடுத்த தொழுகையை ஆரம்பிக்க வேண்டுமா, அல்லது அந்த ஓர்டர் ஒன்று தேவையில்லையா என்ற ஒரு விடயம் இங்கே ஆராயப்பட்டிருக்கின்றது. ஏனால் இந்த ஹதீஸிலே வருகின்றது, நபி அவர்கள் மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையிலே தொழுதார்கள் என்று. அப்படி என்றால் சில வேளை அர்த்தம் எடுக்கலாம், நபி அவர்கள் மகரிபை தொழுதுவிட்டு அதற்கு பின் அசரை தொழுதுவிட்டு அதற்கு பின்னால் இஷாவை தொழுதார்கள். இப்போ சூரியன் மறையும் வரைக்கும் நபி அவர்களுக்கு யுத்த காலத்திலே என்ன செய்ய முடியவில்லை, மகரிபை அசரை தொழ முடியவில்லை. அறிவிப்பு எப்படி வருகின்றது, ஸல்லாஹ பைனல் மக்ரிபி வல் இஷா, மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையிலே அசரை தொழுதார்கள் என்று வருகின்றது. இந்த அர்த்தத்தை அப்படியே எடுத்து சில உலமாக்கள் சொல்கின்றார்கள், என்ன நபி அவர்கள் மகரிபை என்ன நேரம் வரும் மகரிபை தொழுதாங்க, அதுக்கு பின்னால் இஷாவுடைய நேரம் வரல, அதுக்கு பின்னால் என்ன செஞ்சாங்க, அசரை தொழுதார்கள், அதுக்கு பின்னால் இஷாவுடைய நேரம் வந்துச்சு, இஷாவை தொழுதாங்க. இப்படி சில உலமாக்கள் அர்த்தம் எடுக்கின்றார்கள். ஆனால் சரியான அர்த்தம் என்னவென்று சொன்னால், இங்கே சொல்லப்படக்கூடிய மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையிலே அசரை தொழுதார்கள் என்பது
தொழுகையை குறிப்பிடவில்லை. மாறாக மகரிப் நேரத்திற்கும் இஷாவுடைய நேரத்துக்கும் இடையில் தான் என்ன செய்தார்கள், இந்த அசரை தொழுதார்கள். அசரை தொழுதுவிட்டுத்தான் மகரிபை என்ன செய்திருக்கின்றார்கள், ஓர்டர் படி தொழுதிருக்கின்றார்கள் என்பதை இன்னொரு அறிவிப்பு எங்களுக்கு இந்த பாடத்திலே கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸிலே இருக்கக்கூடிய ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. அந்த ஹதீஸை நான் தற்பொழுது வாசிக்கிறேன். கடைசியான ஹதீஸ், அது ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அன்ன உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜாஅ யௌமல் கந்தக் பஅதமா கரபத்திஷ் ஷம்ஸ். சூரியன் மறைந்ததன் பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதற்றத்துடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகின்றார்கள். கந்தக் யுத்தத்தின் பொழுது ஃபஜஅல யசுப்பு குஃபார குரைஷ், அவர்களும் என்ன குறைஷிகளுக்கு ஏசியவர்களாக வந்து சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் மா கித்து உஸல்லில் அஸ்ர ஹத்தா காதத்தி ஷம்சு தக்ருப். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இன்னும் அசர் தொழுகையை தொழ முடியவில்லை, சூரியன் மறைய போகின்றது. எங்களை என்ன சோழிகளுக்கு உட்படுத்தி விட்டார்கள் இந்த குறைஷி காஃபிர்கள் என்று யாரு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சூடாகி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முறைப்படுகின்றார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வந்து, அப்போ தான் ரசூலுல்லாஹ்க்கு ஞாபகம் வருது. ஃபகால வல்லாஹி மா ஸல்லைதுஹா, நானும் இன்னும் என்ன செய்யவில்லை, அசரை தொழவில்லை என்று சொன்னார்கள். கால ஃபகும்னா, அதற்கு பின்னால் நாங்கள் என்ன செஞ்சோம் வந்து புத்ஹான் ஃபகும்னா இலா பத்ஹான் ஃபதவல்லா அலிஸ்ஸலா, நாங்கள் மதீனாவிலே ஒரு பக்கத்துக்கு சென்று, அந்த யுத்தகலம் நடந்து கொண்டிருந்த ஒரு ஏரியா மதீனாவுடைய ஏரியா, பத்ஹானுக்கு சென்று நாங்கள் என்ன ஒலுவெடுத்து விட்டு வந்து ஃபஸல்லல் அஸ்ர பஅதமா கரபத்திஷ் ஷம்ஸ், மகரிபானதன் பின்னால், அப்படினால் மகரிப் நேரமானதன் பின்னால் அல்லது சூரியன் மறைந்ததன் பின்னால் தெளிவாக வருகின்றது. சூரியன் மறைந்ததன் பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ரை தொழுதுவிட்டு சும்ம ஸல்லா பஅதஹா அல் மக்ரிப், அதற்கு பின்னால் தான் மகரிபை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்பதாக வருகின்றது. அதனால் உலமாக்கள் சொல்லக்கூடிய ஒரு சட்டம் என்னவென்றால், குறிப்பாக இமாம் மாலிக், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் அஹ்மத் போன்றவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதர் ஒரு தொழுகையை விட்டால் அந்த தொழுகையை தொழுவதற்கு அவர் ஓர்டர் மூலமாக தொழ முடியும் என்றால், அந்த தொழுகையை தொழுதுவிட்டுத்தான் அடுத்த தொழுகையை தொழுவதற்கு அவருக்கு எந்த சங்கடமோ அல்லது ஒரு நேரம் வந்து குறுகிய நேரமாகவோ இல்லை என்று சொன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும், ஓர்டரை ஃபாலோ பண்ண வேண்டும். ஆனால் சில வேளை நாங்கள் ஓர்டரை ஃபாலோ பண்ணினால் அந்த நேரத்துடைய தொழுகை மிஸ் ஆகி சென்று விடும் என்று சொன்னால், இப்போ எங்களுக்கு அசர் தொழுகவில்லை என்றது ஞாபகம் வருகின்றது, அல்லது சோழிகளுக்கு பின்னால் எங்களுக்கு ஞாபகம் வருகின்றது, மகரிபுடைய கடைசி நேரத்தில் ஒரு ரக்காத்து 2 ரக்காத்து தான் தொழுகிறதுக்கு எங்களுக்கு டைம் இருக்குது, வாங்க சொல்ல போகுது என்றால் உலமாக்கள் சொல்வார்கள், நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த நேரத்துடைய தொழுகையை நீங்கள் எத்திக்கொண்டு அதை நீங்கள் தொழுதுவிட்டு அதற்கு பின்னால் என்ன செய்யுங்க வந்து விடுபட்ட அசரை நீங்கள் தொழுங்கள். அப்படி என்றால் இல்லை என்றால் ஒரு 15 நிமிஷம் மிகுது என்றால் நீங்கள் அசரை தொழுதுட்டு தான் என்ன செய்யணும் வந்து நீங்கள் மகரிப தொழணும். அந்த ஓர்டரை நீங்கள் கட்டாயம் கருசனையிலே கொள்ள வேண்டும் என்பதாக இந்த உலமாக்கள் சொல்வதை பார்க்கலாம். இமாம் ஷாஃபியை பொறுத்தவரையிலே அவர்கள் முற்றுமுழுதாக என்ன செய்யவில்லை, ஓர்டர் படி தொழ வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்தவில்லை. இந்த ஹதீஸை நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸை அவர்கள் ஆதாரம் பிடித்தவர்களாக. அடுத்தது இந்த ஹதீஸுடைய இன்னொரு ஹதீஸ் இருக்குது. அதாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், ஹபஸல் முஷ்ரிகூன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தில் அஸ்ர், அஸ்ர் தொழுகையை விட்டும் முஷ்ரிக்கீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்து நிறுத்தி விட்டார்கள். ஹத்தா இஹ்மர்ரத்திஷ் ஷம்ஸ், சூரியன் சிவப்பாகி என்ன மறையும் வரைக்கும். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷகலூன அனிஸ் ஸலாத்தில் வுஸ்தா, ஸலாத்துல் வுஸ்தா என்றால் ஸலாத்துல் அஸ்ருக்குரிய ஒரு விசேடமான ஒரு பெயர். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு பெயர் தான் என்ன, அஸ்ஸலாத்துல் வுஸ்தா, நடுத்தொழுகை, ஒரு நாளையுடைய நடு நேரத்திலே தொழக்கூடிய தொழுகை என்பதாக அல்லாஹ் தஆலா சிலாஹித் சொல்லக்கூடிய ஒரு தொழுகை தான் ஸலாத்துல் அஸ்ர் என்று சொல்லிவிட்டு, மல அல்லாஹு அஜ்வாஃபஹும் வ குபூரஹும் நாரா, அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கபறுகளையும் அவங்களுடைய உடம்புகளையும் அல்லாஹ் தஆலா என்ன நெருப்பினால் அவர்கள் சூழ வைக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ பிரார்த்தனை செய்தார்கள். இப்படி இந்த நேரத்துக்கு நாங்கள் தொழக்கூடிய இந்த விடயத்தை பற்றிய ஹதீஸ்கள் இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட நேரங்களிலே நபி அவர்கள் என்ன தொழுகைகளை தொழுதிருக்கிறார்கள் என்ற விடயங்களை நாங்கள் பார்த்தோம். இதில் நாங்கள் பார்த்த இன்னொரு விடயம்தான் இஷாவுடைய தொழுகை. இஷாவுடைய தொழுகையை பொறுத்தவரையிலே சில ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பிற்படுத்தி தொழுதார்கள் என்று சொன்னாலும், அடுத்த ஹதீஸையும் பார்த்து முடிப்போம். அந்த ஹதீஸ் அது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா قال أتم النبي صلى الله عليه وسلم بالعشاء, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுடைய நேரத்தை நன்றாகவே இரவாகி தொழுதார்கள். இரவுடைய நேரம் நன்றாகவே சென்றதன் பின்னால் தொழுதார்கள். ஃபஹரஜ உமர்,
அங்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ரகதன் நிசாஉ வஸ்ஸிபியான், பெண்களும் என்ன சிறுவர்களும் என்ன தூங்கி விடுவார்கள், நல்ல நேரம் வைத்து பெண்களும் சிறுவர்களும் தூங்கி விட்டார்கள் என்று சொல்லவும் ஃபஹரஜ வரஸுஹு யக்துர், அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியாகி வந்தார்கள். அவருடைய தலையிலிருந்து நீர் சொட்டு வடிந்து கொண்டிருந்தது. சில வேளை குளித்திருப்பார்கள், சில வேளை என்ன செய்திருப்பார்கள், உது செய்திருப்பார்கள். அவர்களுடைய தலையிலிருந்து நீர் சொட்டு வடிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது சொன்னார்கள், லவ்லா அன் அஷுக்க அலா உம்மதி, என்னுடைய உம்மத்தினர்களுக்கு கஷ்டமாக இல்லாவிட்டால், கஷ்டமாக இருக்காது என்ற ஒரு தோரணை இருந்தால், ல அமர்த்துஹும் பிஹாதிஹி ஸலாத்தி ஹாதிஹி ஸாஅ, இந்த நேரத்தில் தான் இஷாவை பிற்படுத்தி தொழுமாறு நான் ஏவி இருப்பேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸையும் நாங்கள் இங்கே பார்க்கலாம். இப்படி இந்த இஷாவுடைய தொழுகை சம்பந்தமாக உலமாக்கள் சொல்லும் பொழுது இது இஷாவுடைய தொழுகை பிற்படுத்தி தொழுவதுதான் சிறப்பான நேரம் என்பதை எடுத்து காட்டுவதற்காக வேண்டி சொல்லப்பட்ட ஹதீஸ்களும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்முறைகளும். அப்படி இல்லை என்றால், மக்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்றால், அல்லது ஒரு ஊர் மக்களாக நாங்கள் தொழும் பொழுது ஒரு அமைப்புக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொதுவான ஹதீஸை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த ஹதீஸ் என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய தொழுகைகளில் சிறந்த நேரம் அவ்வலுல் வக்த், முதலாவது நேரம்தான் தொழுகைகளிலே சிறந்த நேரம் என்ற அந்த ஹதீஸை நாங்கள் நடைமுறைப்படுத்தி இஷாவை ஜமாத்தாக பள்ளி வாயில்களிலே தொழுது கொள்ள முடியும். அப்படி இல்லைன்றால் சிலாக்கள் என்ன தவறாக விளங்கக்கூடாது, நாங்கள் ஜமாத்துடன் என்ன தொழாமல் இஷாவுடைய சிறப்பை நாங்கள் பெறுவதற்காக வேண்டி வீடுகளிலே நாங்கள் பிற்படுத்தி என்ன சுணங்கி தொழுவோம் என்று சொன்னால் அது தவறான மார்க்க விளக்கம் என்பதையும் அனைத்து உலமாக்களும் ஏகோபித்த ரீதியாக எங்களுக்கு இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லியிருப்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். இப்படி இந்த தொழுகையுடைய நேரங்கள் சம்பந்தமாக நாங்கள் இன்று வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ் தஆலா எங்களுடைய தொழுகைகளை நாங்கள் நேரத்திற்கு தொழக்கூடிய கிதாபன் மௌகூத்தா மக்களாக அல்லாஹ் தஆலா எம்மனைவரையும் ஆக்கி அருள வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மக்களாக அல்லாஹ் தஆலா எங்களை ஆக்க வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.